தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 1ஆம் வாக்கியம், அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றினார். மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. அப்படி என்றால் மனம் மாறுங்கள் சொல்லும்போதோட அர்த்தம், இப்போ இருக்கிற மனம் உண்மையான மனம் அல்ல, அது இறைவன் விரும்புகிற மனம் அல்ல, பாவத்துடைய மனமாக இருக்கு என்று அர்த்தம். அப்போ உண்மையான மனம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதான் தெய்வத்துடைய இயல்பு. அதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை திருவாக்கியங்கள், அன்பின் தன்மைகள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பின் தன்மைகள் இருக்கான்னு பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மனம் மாறி நாம் மீண்டும் ஒரு புது மனிதனாக மாற வேண்டும். நிக்கேதேமிடத்தில் தெய்வம் சொன்ன வார்த்தை மறுபடியும் பிறப்பது. அப்படி என்றால் நாம் மீண்டும் நல்ல ஒரு மகனாக மகளாக நான் வாழ வேண்டும். அப்போ என்ன, அது எது எனக்கு உதவி செய்யும்? இறைவார்த்தை. நான் இறைவார்த்தை படிக்க வேண்டும். அப்போ இந்த நாட்களில், இந்த திருவருகை காலகட்டத்தில் இறைவார்த்தையை நன்றாக படிப்போம். படித்த இறைவார்த்தை வாழ்க்கையில் அது செயல்படுத்த முயற்சி எடுப்போம். ஒருவேளை தோற்று போகிறோம் என்றால் ஓடிப்போய் பாவசங்கத்தினம் செய்வோம். மீண்டும் மீண்டும் அந்த கேட்ட வார்த்தைகளை நடைமுறைக்கு நாம் கொண்டு வருவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறோம். இறைவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ நீ நானும் முயற்சி எடுப்போம். அம்மா மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.